நீங்க இந்த படத்தை போட்டு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு குப்பை படத்தை உங்க வாழ்க்கையில பார்த்திருப்பீங்களான்னு சொல்ல முடியாது. சாரி இந்த படத்தை குப்பைன்னு கூட சொல்ல முடியாது. நாத்தம். புகழ் இருக்கிறாரு, காமெடி பீக் லெவல்ல இருக்குன்னு பார்த்தா இருக்குது. உண்மையாலுமே எல்லாமே சத்தியமா அந்த மாதிரி தான் இருக்கு. 2013ஆம் ஆண்டு வெளிவந்த தேசிங்க ராஜா 1 அற்புதமான பாடல்கள், அருமையான காமெடி, சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன், அட்டகாசமான ஸ்கிரீன் பிளே, அற்புதமான கேரக்டர்ஸ், இப்படி எல்லாமும் கன கச்சிதமா இருந்த படம் தான் தேசிங்க ராஜா 1. கடுகு அளவோட குறை வச்சான்னு இந்த பங்காளிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட அற்புதமான படத்தை தேசிங்க ராஜா 2 அப்படிங்கிற ஒரு பேர்ல எடுத்து பேதியில போவானுங்க, கலிஞ்சி வச்சிருக்கானுங்க. இந்த படத்துடைய டைட்டில் கார்டு ஒரு சுமாரா ஒரு 3 நிமிஷத்துக்கு ஓடுதுங்க. அது எந்த அளவுக்கு எனக்கு போர் அடிச்சதோ அதை விட போர் அடிச்சதுனா இந்த படம் ஒண்ணுமே நல்லா இல்லடா, ஒண்ணுமே இல்ல. ஓடிடில கூட ஓட்டி பார்க்க முடியாத லெவலுக்கு லாய்க்கே இல்லாத ஒரு படத்தை எடுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டாதான் இன்னும் ஷாக்கா இருக்கு. டைரக்டர் எழில். இவர் எப்படிப்பட்ட படம்லாம் எடுத்தவர் தெரியுமா? துள்ளாத மனமும் துள்ளும், பூவெல்லாம் உன்வாசம், தீபாவளி, மனம் கொத்தி பறவை, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன், இப்படிப்பட்ட படம் எடுத்த எழிலா இப்படி ஒரு கர்மத்தை எடுத்து வச்சிருக்காருன்னு சொல்லி புலம்புற அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இப்படிப்பட்ட படத்தெல்லாம் ரோஸ் பண்ணுமான்னு சொல்லி யோசிச்சேன். சரி, இப்படிப்பட்ட படம் இனி தமிழ் சினிமால வரவே கூடாதா அப்படிங்கிறதுக்காகயாச்சும் ரோஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். இதுதான் கடைசியா இருக்கணும். உங்களுக்காக கைத்து மேல நடக்கிறத விட டேஞ்சரான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்காகயாச்சும் இந்த லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிக்கோங்க. மறக்காம நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. இவனுங்க காமெடின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்றாங்க, அது நம்ம கபாலத்துக்கு போய் நம்மள உச்சக்கட்ட காண்டாக்குது. பாத்துக்கிடுங்க. எல்லாரும் நெருப்பாருங்க. பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டு நெருப்புன்னு சொன்னா பெட்ரோல்னு சொல்லணும். இது ஒரு காமெடி. அடுத்த காமெடி, இது எனக்கும் குலசேகர பாண்டியனுக்கும் முடிவுக்கு வரப்போற கலிங்க போர். மேடத்துக்கு அவனுக்கு நடுவுல நடக்கிறது ஒரு பாணி பாட்டு போ. கலிங்க போரு, கல்ச்சால போக போரு, இதெல்லாம் ஒரு காமெடியாடா. இந்த காமெடியெல்லாம் யூடியூப்ல பண்ணாலே அவனு ஒத்துக்க மாட்டான்டா. நீங்க எப்படி அதெல்லாம் படத்துல பேசி தைரியமா ரிலீஸ் வேற பண்றீங்க? அடுத்து ஒரு குக் வித் கோமாளி ஒரு சிறப்பான காமெடி வருது, பாத்துக்கங்க. பாவம், பரிதாபம், பட்ட சாதம், சாம்பார் சாதம் இதெல்லாம் இங்கே வேவாதடி. இந்த காமெடி எல்லாம் குக் வித் கோமாளி செட்டோட பதச்சிட்டு வந்துடணும். இந்த பட்ட சாதம், சாம்பார் சாதம் காமெடி எல்லாம் இங்க கொண்டாந்து பண்ணீங்கன்னா பருப்பு வேகாது. பாத்துக்க, இது ஒரு காமெடி படம் அப்படிங்கறதுனால கதை நல்லா இல்லனா கூட ஆடியன்ஸ் கண்டுக்க மாட்டான். ஆனா காமெடியே நல்லா இல்லடா. இந்த செஞ்சுரியிலேயே ஒன் ஆஃப் தி ஒஸ்ட் பிலிம்ல டாப் 10ல இந்த பிலிம் கண்டிப்பா வரும்டா. நீங்க நம்பர் 1 டுபாக்கூ, அவன் நம்பர் 2 டுபாக்கூ. நான் நம்பர் 1. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை ரொம்ப தனியா உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. இந்த படத்துல விமலுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்திருப்பாங்க, பாத்துக்கிடுங்க. அவர் பைக்ல வந்துட்டு இருப்பாரு, இவங்க மலர்லாம் தூவி வர வைப்பாங்க. அது இன்ட்ரோடக்ஷன் இல்ல. இதுக்கப்புறம் உன்னோட கெரியருக்கே நாங்க சமாதி கட்ட போறோம்டா அப்படின்னு சொல்லி சொல்லாம சொன்ன இண்டிகேஷன். பாவம், அவருக்கே தெரியாம போய் மாட்டிக்கிட்டாரு. சமீபத்துல நிறைய குப்பை படங்கள் கொடுத்த லிஸ்ட்ல நம்ம கேலக்ஸி ஸ்டாரும் ஒண்ணு. விமல் ப்ரோக்கு கரெக்டா தானே பேர் வச்சிருக்காங்க, கேலக்ஸி ஸ்டார்னு. அம்மா சத்தியமா இந்த படத்தெல்லாம் பூமியில இருக்கிறவன் எவனும் பார்க்க முடியாதுடா. வேற்று கிரகத்துல இருந்து எவனாச்சும் ஒருத்தர் இறங்கி வந்து பார்த்தாதான் உண்டு இந்த மாதிரி படத்தெல்லாம். அவனும் உயிரோட இருப்பானான்னு தெரியாது. ஒரு பொண்ணு ஸ்கூட்டில வருது. அந்த பொண்ணுட்டேந்து விமல் செயின் அடிச்சுட்டு போயிடுறாரு. ஏன்டா அடிச்சுட்டு போனாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதனால செயின் அடிச்சுட்டு போனாரு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒண்ணு கொடுக்குறாங்க. அவங்க அம்மாக்கு பணம் கட்ட இவன் செயினியா இருக்கணும். ஏன்னா இவதான் அவன் பொண்டாட்டி. இதெல்லாம் ஒரு காமெடி ட்ராக்னு இவங்களே நம்பியிருக்காங்க. இங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இங்க முடிக்கும் போது அப்படியே தியேட்டர்ல ஆடியன்ஸ் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க பாருன்னு உண்மையிலேயே அவங்க நம்பியிருக்காங்க. நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிற சிரிப்பான், நான் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? எழில் மாதிரி டைரக்டர்லாம் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், ஒரு பக்காவான காமெடியை ரெடி பண்ணிட முடியும். உண்மையிலே இந்த படத்துல வர காமெடி எல்லாம் எழில் தான் எழுதினாரா இல்ல வேற ஏதோ எரும மாடு எழுதிச்சான்னு தெரியல. மழையில நனைஞ்ச மலமாடு மாதிரி எல்லாரும் தியேட்டர்ல உட்கார்ந்திருக்காங்க. பின் டிராப் சைலண்டா. ஒண்ணு தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டாலும் தாப்பாங்கற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம். ரயில்வே ஸ்டேஷன், டிவி ஸ்டேஷன், ரேடியோ ஸ்டேஷன், இப்போ அதர போது பாறா போலீஸ் ஸ்டேஷன். தெரியாம மாட்டிக்கிட்டோம் போல. எங்க ஏரியால நான் தான்டா அச்சகுடி. நான் அடிச்சா போய் உழுவ தூத்துக்குடி. நான் கார போடினா நீ சொரா புட்டுடா, நான் கெளுத்தினா நீ புலி. உங்க பஞ்செல்லாம் நல்லா தான் இருந்தது.
உங்க எல்லாருக்கும் லஞ்ச் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இருந்து சாப்பிட்டு வெயிட் பண்ணு. அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி இதெல்லாம் ஒரு காமெடி, அப்படி செருப்படுத்தடி. இவனுங்க தொத்து நோய் நமக்கும் வந்துருச்சு போலயே. இந்த வார்த்தை விளையாட்டுல எல்லாம் ஆடியன்ஸ் விழுந்துருவாங்கன்னு நினைச்சு இத ஒரு 10 நிமிஷத்துக்கு மெனக்கட்டு எடுத்து வச்சிருக்காங்க. கொஞ்சமாச்சும் மனசாச்சுன்னு ஏதாச்சும் ஒண்ணு இருக்காடா? நீங்க பண்ற இந்த மட்டமான காமெடிக்கெல்லாம் எவனாச்சும் தியேட்டர்ல மாரடைப்பு வந்து போய் சேர்ந்துட்டா என்னடா பண்ணுவீங்க? இவனுங்க சிரிப்பு காட்ட பண்ற காமெடிக்கெல்லாம் ஆடியன்ஸ் சீரியஸா உட்கார்ந்துருக்கான். ஆனா இவனுங்க சீரியஸா எடுத்த சீனுக்கெல்லாம் ஆடியன்ஸ் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். அந்த டார்க் காமெடியை சொல்ற நீங்களே என்ஜாய் பண்ணுவீங்க கேளுங்க. இந்த படத்துல மலமாடு சத்யான்னு ஒருத்தன் இருக்கான். இவன் பேரு சத்யா. அந்த ஆள் இந்த படத்துல நியாயமான ரவுடியாமா. அவன் ஒரு பொண்ணை கடத்தி கொண்டாந்து ஒரு ரவுடி கும்பல்கிட்ட விடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு மேல தப்பில்ல அப்படின்னு தெரிஞ்சிட்ட பிறகு எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேல தப்புலன்னு தோணுது. கூட்டியாந்து ரவுடிட்ட விட்ட பொண்ணையே இவனே அந்த ரவுடிங்கள்ட்ட இருந்து காப்பாத்துறான். இதுல ஹைலைட்டே என்னன்னா, கூட்டியாந்து ரவுடிங்கள்ட்ட விட்ட இந்த மலமாடு சத்யா மேலேயே இந்த பொண்ணுக்கு லவ் வந்துருது. டியர் மாண்டிஸ், உங்களுக்கு இன்னுமா இந்த காமெடி சீன் ஞாபகம் வரல? இதுதாங்க நம்ம ஸ்னேக் பாபு கிட்னாப்பிங் காமெடி சீனு. ஓகே ஓகே, அதுவும் என்ன மாதிரி ரொம்ப அழகா இருந்தா உடனே கிட்னாவா? ஒரே ஒரு தடவை மாமா முதல்ல உப்பு முட்டை ஏறான்னு சொல்லும். ஓடியா 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 யார் யார் அட வெக்கம் கட்டுவீங்களா? இந்த படத்துல வந்த காமெடி சீன்லயே இதுதான்டா சூப்பர் டார்க் காமெடி. இப்படிப்பட்ட டார்க் காமெடி சீன் எல்லாம் எடுத்துட்டு போய் நெல்சன்ட்ட கொடுத்துருந்தீங்கன்னா நல்ல ஒரு அமௌண்ட் பாத்துருக்கலாம்டா. மிஸ் பண்ணிட்டீங்க. காலங்காலமா நம்ம தமிழ் சினிமால இந்த ஹீரோயின்ஸ லூசா காமிக்கிறதுல அப்படி என்ன இவங்களுக்கு ஒரு பேரானந்தம்னு தெரியல. நான் பார்த்து வியந்த லூசுல இதுவும் ஒரு லூசுடா. இந்த படத்துல 1க்கு 2 கதையை வேற வச்சிருக்காங்க. மார்க்கெட் பாண்டி தலையை வெட்டி அவனை தூக்கிட்டு போயிட்டான். தலையை தேடிக்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட் பாண்டிங்கிற ஒருத்தனோட தலைய ஒருத்தன் தூக்குவாளியில போட்டுட்டு தூக்கிட்டு சுத்திட்டு கிடக்குறான். இதுவே போதுமானது ஒரு காமெடி பிலிமுக்கு. இந்த படத்துடைய டைரக்டர் எழிலுக்கு ரவி அவர்களுடைய கால் ஷீட்டும் கிடைச்சிருக்கும் போல. சரி, எலவு அந்த கால் ஷீட்டையே வேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு மரண கொடூரமான ஒரு காமெடி ட்ராக் ஒன்று எழுதி தள்ளியிருக்காங்க. ஏன் செல்லக்குட்டி, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லப்பா. ஒரு மினிஸ்டர் ஒருத்தன் இருக்கான். அவனும் அவனோட கொலிக்ஸும் இருந்த பல்லான சீடி ஒண்ணு காணா போயிருது. அத சில திருட்டு பசங்க திருடிட்டு போற மாதிரி ஒரு கதையை ஒண்ணு ரெடி பண்ணிருக்கானுங்க. இந்த படத்துல 1க்கு 2 கதையை வச்சும் கூட இந்த உதவாக்கார காமெடியால 1த்துக்கும் உதவாம போயிடுச்சு இந்த படம். படம் ஆரம்பிச்சு அரை மணி நேரத்திலேயே இவனுங்க பண்ற காமெடிக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் பண்ற காமெடி எவ்வளவு மேல்னு யோசிக்க வச்சுட்டாங்கடா. ஒரு சில படத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கதை நல்லா இருக்காது, இல்ல காமெடி நல்லா இருக்காது. இந்த ஒரு படத்துல தாண்டா ஒண்ணுமே நல்லா இருக்காது. சரி, தேசிங்கராஜா ஒண்ணு மாதிரி ஏதாச்சும் ஒரு பாட்டுலயாச்சும் கலக்கி வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த லூசு பாட்டுக்கு இவனுங்க பண்ற லூசு காமெடியே எவ்வளவு பரவாயில்ல போல. குரங்கு கூட்டம் ஏறாலும் மனுஷன் பிறக்க நாளாகும். பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். சரி, ஒரு குப்பை படத்தை எடுத்து தொலைஞ்சிட்டீங்க. இந்த படத்தை போட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தை 2 ஷோ ஓட்டுறதே பெருசுன்னு. அப்பயாச்சும் பார்ட் 1ஓட மானத்தை காப்பாத்த டைட்டிலையாச்சும் மாத்திருக்கலாம். ஆனா அதையும் மாத்தாம உங்களோட கான்பிடன்ஸ்ல எனக்கு 10% இருந்தா கூட போதும்டா. யூடியூபர் மதன் கௌரி மாதிரி 365 நாளும் நான் வீடியோ பண்ணுவேன்டா. இப்படி புலம்பு வச்சுட்டாங்களே இல்லையே, நாசமா போயிருவீங்கடா. மார்க்கெட் ராஜாவோட தலையை வச்சு ஒரு அற்புதமான ஒரு காமெடி ஒன்று யோசிச்சிருக்காங்க பாருங்களேன். மார்க்கெட் பாண்டியை வெட்ட வந்தவன் ஆட்டு தலையை போட்டு மார்க்கெட் பாண்டியோட தலையை தூக்கிட்டு போயிட்டான். ஆஃபர்ல இலை எடுத்திருக்கான். மார்க்கெட் ராஜாவோட தலையை ஒருத்த எடுத்துட்டு ஆட்டு தலையை போட்டு போயிட்டான். இப்போ இதுல நீங்க என்னடா காமெடி பண்ண வரீங்க? இல்ல என்ன சொல்ல வரீங்க? நான்லாம் ஜோக்குன்னு எழுதி போட்டாலே அதை பார்த்து சிரிக்கிறவன்டா. என்னையே காண்டாக்குற மாதிரி இப்படி ஒரு காமெடி எடுத்து வச்சிருக்கீங்களே. ஓ, இந்த அசிங்கத்தெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தலை எழுத்து. வெளியே தெரியாம வேதனைப்படுப்பா. இந்த படத்துல சுமாரா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஹீரோயினுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க. மொத்த விஜய் டிவி வரைக்கும் இந்த படத்தை காப்பாற்ற முடியல. அப்புறம் இந்த அம்மா வந்து மட்டும் என்ன கிழிச்சிட போகுது. இதுவும் அங்கங்க சும்மா தெரிஞ்சிட்டு இருக்கு. படமே கிரிஞ்சா போயிட்டு இருக்கு. இதுல கிரிஞ்சு சாங் வேற வர்ற வக்கலை. அடுத்து ஒரு சூப்பர் ஹிட் காமெடி ஒன்று வருது பாருங்களேன். உங்க எக்ஸ்பர்ட் டீமோட புல்லட்ஸ் லோட் பண்ணிட்டு வந்துருங்க. நிறுத்து. நீங்க
சொன்ன மாதிரி எல்லா புல்லட்லயும் ஃபுல்லா பெட்ரோல் லோட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த படத்துல வர அடுத்தடுத்து காமெடி சீன்லாம் பார்க்கும்போது ஓப்பனிங்ல வந்த காமெடி சீனை எவ்வளவு தேவலாம் போல, இந்த கிரிஞ்சுக்கு அந்த கிரிஞ்சே எவ்வளவு தேவலாம் நினைக்க வச்சுட்டாங்க. சத்தியமா சொல்றேன்டா, இந்த படத்துல முழுசா பார்த்த ஆடியன்ஸ்க்கு வீர் சக்கர விருதே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு கொடூரமான காமெடி எல்லாம் இவங்க பண்ணிட்டு திரிறாங்க. இந்த படத்தோட ரைட்டிங்கு என் தலையெழுத்தோட ரொம்ப வீக்கா இருக்கு. எந்த அளவுக்கு வீக்கா இருக்குன்னா, சிங்கம் புலி ஆட்டோடைய தலைக்கறி செய்ய ஒருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. சுமாரா ஒரு 20 நிமிஷம் கழிச்சு திருப்பியும் அந்த சீனுக்கு வராங்க. ஒரு போலீஸ் படையே போய் சிங்கம் புலி அவர்கள் சாப்பிடுறது மார்க்கெட் பாண்டியோட தலைக்கறி தான் அப்படின்னு சொல்லி போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்ட போற மாதிரி ஒரு காமெடி சீன் ஒன்று வச்சிருக்காங்க. கடமைக்கு முன்னாடி கற்ப பத்தி கூட கவலைப்பட மாட்டாய் இந்த வர்ணஜாலம். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. ஆடியன்ஸ்க்கு அது ஆட்டுக்கறி தான் அப்படிங்கறத தெளிவாவே பதிய வச்சுட்டாங்க. அப்போ எப்படி இந்த ஹியூமர்லாம் ஒர்க் ஆகும்னு சொல்லி சீரியஸா உட்காந்து இந்த சீனடா எழுதுனாங்கன்னு தெரியல. சரி ஓகே, இது ஆட்டுக்கறி தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றதுக்கு அங்கேயாச்சும் ஒரு பஸ்ட் அவுட் ஆன ஒரு காமெடி ஒன்று வைக்கணும், பிரேக் த்ரூ மாதிரி. அதுவுமே இல்ல, சப்பையா முடிச்சிடறாங்க. ரிப்போர்ட்ல அவர் சாப்பிட்டது ஆட்டோத்துல தான் ப்ரூஃப் இருக்கு மேம். தெரியுது, நீ மூடு. இவனுக்கு ஸ்கிரிப்ட் எழுதும் போது தண்ணியை கிண்ணியா போட்டு எழுதினா என்ன இளவுன்னு தெரியல. 5ஆம் கிளாஸ் குழந்தை கூட இப்படி ஒரு குப்பையை எழுதாது. அதுங்கள்ட்ட ஐடியா கேட்டிருந்தா கூட 4 ஜோக்கு நறுக்குன்னு வந்திருக்கும்டா. இவனுங்க ஜோக்குன்னு நினைச்சு எழுதுற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றிலே அழிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் தான். பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் எதுவாச்சும் சம்பந்தம் இருக்கா? இதுக்கு இந்தியன் 2 எவ்வளவோ தேவலாம்டா. அதே 2-3 வாட்டி பாத்துடலாம் போல. ஆனா இந்த 2 மணி நேரம் குப்பையை பார்க்க முடியல. 1 மணி நேரம் உட்காந்து கிளறனதுக்கே இவ்வளவு குப்பை வருது. இன்னும் ஒரு 1 மணி நேரம் இருக்கு. என்ன ஆக போகுதோ? வேஸ்ட்டுங்க. என்ன நினைச்சு அவர் படம் எடுத்தாருன்னே தெரியல. வேண்டா வெறுப்பா படம் எடுத்து தேசிங்கராஜன் பேர் வச்சாரான்னு தெரியல. தலைய பாத்தியாப்பா? டெய்லி தலை வரும்போது தலையை பார்த்துட்டு தானே. ஒன்றா ரெண்டா கிரிஞ்சுகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? எரிமதி அர்ஜுன் ஆன். நான் தான் சார், பெண் இல்ல. இப்ப அடுத்து 2வது டார்க் காமெடிக்குள்ள போறாங்க பாத்துக்கிடுங்க. ஹீரோ ஹீரோயின் மலமாடு சத்யா இதுங்கெல்லாம் சில வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் மேட்ஸ் ஆமா. இது என்ன இளவு? இந்த ஏசி சந்திரலேகாக்கு ஒரு தங்கச்சி ஒண்ணு இருக்குதாமா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை. அந்த கழுசடைய இந்த மலமாடு சத்யா லவ் பண்றானாமா. அது மேலேந்து கீழே குதிச்சு தன்னோட வாழ்க்கையை தானே காலாவதி ஆக்கிக்குது. அதுக்கு காரணம் சத்யாதான் அப்படின்னு சொல்லி இந்த கொக்காக்காரி நினைக்கிறா. ஆனா அதுக்கு உண்மையான காரணம் மினிஸ்டரோட பையனாமா. அதனால மினிஸ்டரோட பையனே போட்டு தள்ளிடுறான் இந்த மலமாடு சத்யா. விவசாயிகளையும் விவசாயத்தையும் அழிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தன்ட்ட தான் ஏமாந்துட்டமே அப்படிங்கிற கோவம் தான் பொன்னிக்கு. அப்ப வேற யார்ட்டையாச்சும் ஏமாந்துருந்தா பரவாயில்லையா? ஏதாவது பேசணும்னு பேசி வைக்கிறது. இந்த கன்றாவி ஒரு பிளாஷ்பேக்னு சொல்லி விமல் இந்த புள்ளைட்ட இருந்து மறைச்சு அந்த சீக்கிரட்டை ரிவீல் பண்றாராமா. நம்ம மலமாடு சத்யா நல்லவர் தான் அப்படின்னு சொல்லி. இது என்ன பெரிய ராணுவ ரகசியமாடா? இதை ஏன்டா அந்த புள்ளட்ட இருந்து மறைக்கணும்? நான் தப்பு பண்ணலன்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானடா? ஏன்டா இப்படி இதெல்லாம் ஒரு சீரியஸான சீனு எடுத்து வச்சு எங்களை சீரியஸ் ஆக்குறீங்க? எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? சரி, இந்த பிளாஷ்பேக் இந்த கதைக்கு ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவும் இல்ல. இந்த மினிஸ்டர் பையனை கொன்னது சத்யா தான் அப்படின்னு சொல்லி மினிஸ்டருக்கே தெரியுது. ஆனா அந்த மானங்கெட்ட மினிஸ்டர் இந்த பையன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கான். இனிமே நீங்க எனக்கு எதிரி இல்ல, நான் உங்களுக்கு எதிரி இல்ல. டேய் மலமாடு சத்யா, அது எப்படா உன் ஆளை கண்டமாக்குன? அந்த பையனோட அப்பன் கூட சேர்ந்து நீ சுத்துவ நீ? அந்த மலமாடு சத்யாக்கு தான் அறிவில்லை அப்படின்னு பார்த்தா இவ தங்கச்சியை கொன்னதே அந்த மினிஸ்டர் பையன் தான். இப்ப மினிஸ்டரோட பிட்டு படம் காணும்னு மினிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இவனுங்க எப்படிப்பட்ட புனிதர்கள் பாத்துக்கிடுங்க. ஒரு கன்னத்துல அடிச்சா இன்னொரு கன்னத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்லியிருக்காரு. இவனுங்க அவரே மிஞ்சிருவாங்க போல. படத்துல லாஜிக் இருக்காது. ஏன்டா அப்படின்னு கேட்டா காமெடி பிலிம். சரி, காமெடி எங்கடான்னு கேட்டா அதுவும் இல்ல. கலர் கரெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க பாத்துக்கிடுங்க. இவனுங்க மூஞ்சில அடிச்ச ஏஷியன் பெயிண்ட் பக்காவா பளிச்சுன்னு தெரியுது. ஒரு கலர் கரெக்ஷன் இல்ல. பாட்டு படம் சொன்னா ஒப்பாரி வைக்கிறாங்க. பாடுறா பாட்ட. நீலா அடுத்த லைன் தெரியல, அப்புறட்டா கட் பண்ண. அதே இடத்துல சுத்தாத. இது மட்டும் ஏன்டா இல்லன்னு தெரிஞ்சது. ஒரு சீன்ல மினிஸ்டரும் எம்எல்ஏவும் இருக்கிற எக்ஸ் சிடி ஒண்ணு காணா போயிருது. அப்ப நம்ம மதுரை முத்து ஒரு காமெடி பண்றாரு பாருங்க. மறுபடியும் அவங்கள வர சொல்லுங்க, ட்ரெஸ் இல்லாம ஆட சொல்லுங்க, ரீஷூட் பண்ணுங்க, எங்க பேங்க்ல லோன் தரேன். இவரெல்லாம் ஏன்டா விஜய் டிவி விட்டு வெளில விடுறீங்க? கடுமையான காமெடி பண்ணிட்டு இருக்காப்லடா. கடுப்பாகுது. இந்த படம் பார்த்த நம்மளே இவ்வளவு மன உளைச்சல் ஆகுறோம்னா காசு போட்டு இந்த குப்பையை எடுத்த ப்ரொடியூசரோட நிலைமையை நினைச்சு பாருங்க. ரொம்ப பாவம்டா அந்த ஆளு. டேய் அபிஷேக், எதுக்குடா கையில செருப்பு வச்சிருக்க? ஏய், அதான் அண்ணா சொன்ன மாதிரி இங்க இருக்காருல்ல, செருப்பை கீழே போட விஷயம். அட பாவிங்களா. பரவாயில்லடா, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது.
இந்த காமெடிக்கு ஒரு 6 மார்க் கொடுக்கலாம். எப்படி ஆயிடுச்சு பாத்துக்கிட்டு நம்ம நிலைமை. இதுவே ஒரு கிரிஞ்சி காமெடி தான், இதுவே பெட்டர்னு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க பாருங்க நம்மள. அதுதான்டா இந்த படத்துடைய சிறப்பே. நம்ம டைரக்டர் எழிலே ஸ்மார்ட்டா ஒரு விஷயம் யோசிச்சிருக்காரு பாத்துக்கிடுங்க. இவனுங்க பேசுறதுதான் காமெடி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நாயெல்லாம் பேச விட்டு காமெடி வரதான் ட்ரை பண்ணிருக்காங்க. டேய் அதல தான பாண்டி தலை இருக்கு. இதுக்கு மேல பாண்டியே வந்து தலைய கொடுத்தா தான் இவனுங்க வாங்குவானுங்க. இந்த படத்துல 1-2 ஆர்டிஸ்ட் எக்கச்சக்கமான காமெடி ஆர்டிஸ்ட உள்ள இறக்கியும் காமெடி வரல. நாயெல்லாம் புடிச்சு டார்ச்சர் பண்ணி பாக்குறாங்க, அப்பயும் காமெடி வரல. யாரு அடிச்சா கண்ணு கலங்கி 7 கலரும் 700 கலரா ஏடா கூடமா தெரியுதோ. போன போகிக்கு எரிச்ச படத்துல இருந்தா கொண்டாந்து காமெடி பண்றாங்க, அப்பயும் அவனும் கண்டுக்கல. இந்த படம்லாம் முடிஞ்சோடனே ப்ளூப்பர்ஸ்னு ஒண்ணு போடுவாங்கல்ல, அதுக்கு கட் பண்ணி வச்ச சீன் எல்லாம் படத்துல எடுத்து சொல்லி விட்டுருக்காங்க. இவனுங்களும் என்னென்னமோ மெனக்கட்டு பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஒண்ணுமே நல்லா இல்லடா, ஒண்ணுமே இல்ல, மண்ணு குப்பை. டேய் குழிக்குள்ள இருந்து வெளிய வராங்கன்றதுக்காக அந்த பாட்டை போட்றாதீங்கடா, அப்புறம் ரைட்ஸ் பிரச்சனை வந்து கேஸ் ஆயிர போகுது. அப்படி கேஸா இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் கிடைச்சா கூட ஒருத்தன் கூட உள்ள வர மாட்டான் அந்த படம் பார்க்க. ஏன்னா உயிருக்கு கேரண்டி இல்ல. இந்த படத்துக்குலாம் ஒருத்தன் கேஸ் போட்டான்னா அவன் எவ்வளவு பெரிய கேடு கெட்டவனா இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாயெல்லாம் பேச வச்சு காமெடியை தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுவும் ஒர்க் அவுட் ஆகலையா. இப்ப நேரா கிளம்பி காட்டுக்குள்ள போயிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய காட்டுவாசிகள் எல்லாம் பிடிச்சி டார்ச்சர் பண்ணி காமெடியை கொடுன்னு அவங்கள பிடிச்சு புடுக்குறாங்க. ஆனா அவங்களாலையும் காமெடி பண்ண முடியல, சுத்த வேஸ்ட். தலைவரே நீங்க சொன்ன மாதிரி 1 ஹவர்ல பணம் வந்துடும். பணம் வந்தோடனே சிடி ஆர்டிஸ்ட் எல்லாம் கொடுத்துடணும். அதுவும் இந்த சீனெல்லாம் பாருங்க, கொஞ்சம் கூட கலர் கரெக்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க போல. பின்னாடி வச்சிருக்க லைட்டிங் கூட பக்காவா தெரியும். நைட் நேரத்துல வெளிச்சமா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டிங்லாம் செட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. ஷூட் பண்ண கேமராமேன், கேமரா டைரக்டர், அவரோட அசிஸ்டன்ட், இப்படி மொத்த டீமே உள்ளே வந்துட்டீங்கன்னா இன்னும் பார்க்க நேச்சுரலா இருந்திருக்கும்டா. கடமைக்கு காசை கண்டம் பண்ணி வச்சிருக்காங்க. இவனுக்கு வேஸ்ட் பண்ண காசுக்கெல்லாம் 4 பேருக்கு பிரான்சைஸ்ல வாங்கி டீ கடை வச்சிருந்தா கூட லைஃப் டைம் ராயல்டி கிடைச்சிருக்கும்டா. போங்கடா நீங்களும் உங்க காமெடி. வெறுப்பா பார்த்தா வெயில் காலம், பாசமா பார்த்தா பனி காலம், எதிர்த்தவனுக்கு இல்லடா எதிர்காலம். இந்த படத்தை பார்க்காத ஆடியன்ஸ்க்கு தானே நல்ல காலம். கிரிஞ்சுனா கிரிஞ்சு, அப்படி ஒரு கிரிஞ்சு, அப்படியே ஆட்டி புடிங்கி நட்டுட்டீங்க. மத்த இப்ப பாருங்க, உடனே பிடிக்காத கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து நீ பண்ற கிரிஞ்சுக்கு அந்த கிரிஞ்சு எவ்வளவு தேவலான்னு சொல்லி இவனுக்கு ஒரு கிரிஞ்சு பண்ணிட்டு தெரிவாங்க கமெண்ட் செக்ஷன்ல. நானே படம் ஓடிடில வந்த பிறகுதான் ஓட்டுவேன், அது கூட தெரியாம நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து உன்னாலதான்டா தமிழ் சினிமா 1000 கோடி அடிக்க மாட்டேங்குறாங்க. அரே முட்டாள், தமிழ் சினிமால 1000 கோடி கலெக்ட் பண்ணணும்னா தமிழ் ஆடியன்ஸ் மனசு வச்சா மட்டும் பத்தாது, நார்த்ல அக்கௌண்ட் வேணும். ஹிந்தி ஆடியன்ஸ் நினைச்சாதான் 1000 கோடி கலெக்ட் பண்ண முடியும். இந்த லாஜிக்கு கூட தெரியாத அப்பாவிங்களா இருக்காங்க. கொய்யால உங்களுக்குலாம் இந்த படத்தை 100 வாட்டி போட்டு காமிச்சு பழி வாங்கணும்டா. மொத்தத்துல ஒண்ணுமே இல்லாத படத்தை 1 மணி நேரத்துக்கு மேல எடுத்து ஓவர் கிரிஞ்சா பண்ணி 190 ரூபா கொடுத்து பார்க்க வந்த ஆடியன்ஸை ஒப்பாரி வைக்க வச்சிருக்காங்க. ஆனா மக்களே சத்தியமா சொல்றேன், விமலு கூட இப்படி ஒரு குப்பை படத்தை கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்த்தது தான். ஆனா இது சத்தியமா எழில் மாதிரி ஒரு டைரக்டர் இருந்தும் மியூசிக் ஜாம்பவான் வித்யாசாகர் நான் எதிர்பார்க்கலடா. மன உளைச்சல்லாம் கொட்டி தீர்த்துட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருக்கேன்.